இந்த மாதிரி ரெஃபரன்ஸை கட் பண்ணலாம். அது தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரரே அப்படின்னா எல்லாருமே அவர் மேலே வைப்பாங்க, விமர்சனமாக வைப்பாங்க. அதுதான் ஒரு குறையாகவும் சொல்லுவாங்க. ஆமாம், சினிமாவில் நடிச்சு ஹீரோ வந்தீங்க வந்துருவாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அதே பண்ணக்கூடாது. முன்னாடி உட்கார்ந்து இருக்க தொண்டர்கள் எல்லாமே முன்னாள் ரசிகர்கள் தான் இல்லையா? அங்கே கைத்தட்டு வரும். அந்த கைத்தட்டலுக்கு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. சீமான் மாதிரி இப்போ இது ஒரு விமர்சனம் ஆச்சு இல்லை, இது மாதிரி சினிமா டைலாக்லாம் சொன்னது போது அது ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்போ தானே புதுசாக வராரு, கற்றுக்கிட்டு வர்றதான் எல்லாமே. சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசி ஜெயித்த விஜய் அரசியலில் தோத்துருவார். அவர் விஜய் அவர்கள் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அந்த அந்த அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குங்கன்னா ரொம்ப வேகமாக இந்த கூட்டணிக்கான வேலையை செஞ்சிருக்காங்க பிஜேபின்னு நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிஞ்சதுக்கு காரணமே அண்ணாமலை தான். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட விஷன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பல நாள் நம்ம பேசியிருக்கோம். அதாவது அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கான படமாக இருக்க போதுன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு மட்டுமான படமாக இருக்க போதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அதோடைய கருத்து என்ன? விஜய் சார் ஓப்பனாக பேசியிருக்காங்க. நம்ம நிறையா விஜய் சார் பற்றி பேசியிருக்கோம். ஓப்பனாக அவர் வந்து பேர் சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டார், டிஎம்கே அது இதுன்னு. அண்ட் டக்குன்னு லியோவை பார்க்கணுங்கிற டயலாகும் சினிமா டயலாகும் அங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஓப்பனாக பேசலன்னு அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்துச்சு இல்லை? அதனால பேசியிருப்பாரு. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா சினிமா மாதிரி கிடையாது, உங்களுக்கு நிர்பந்தங்கள் உண்டு. இப்போ அவரே சொன்னார்ல, நாங்கள்லாம் இது மாதிரி வேட்டியை கட்டு போய் போஸ்ட் கொடுக்க மாட்டோம், அறிக்கை விட மாட்டோம். இப்போ அவருமே அறிக்கை விட்டுட்டு தானே இருக்காரு. நீங்கள் அறிக்கை விடாமல் எப்படி அரசியல் நடத்த முடியும்? ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணாமல் எப்படி அரசியல் நடத்த முடியும்? விமர்சனம் பண்ணீங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அங்கே நிர்பந்தம்னு ஒன்று இருக்குது. அது தேவையான நிர்பந்தமும் கூட, தேவையில்லாத நிர்பந்தம் கிடையாது. தேவைக்காகவே சில விஷயத்தை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அரசியல் நடத்த முடியும். அப்போ அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அதனால அந்த ஜோனை நோக்கி நகர்றாருன்னு நினைக்கிறேன். ஃபைன், பார்க்கலாம். அந்த ஓப்பனாக பேசுறது பரவாயில்லையா? இப்போது நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு அந்த லியோவை பார்க்கணுங்கிறது அந்த இடத்துல அவசியம் இல்லை. அவர் அந்த சினிமாவை கனெக்ட் பண்ணி இப்போ அந்த அவரோட பேச்சில் சினிமா ஸ்லாங் இருக்கும். ஒரு ஹீரோவுக்கான ஒரு மேனரிசமும் டைலாக் டெலிவரியும் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை இமீடியட்டாக தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் அப்படி தான் பழகிருப்பார். பட் அந்த மாதிரி ரெஃபரன்ஸை கட் பண்ணலாம். அது தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரரே அப்படின்னா எல்லாருமே அவர் மேலே வைப்பாங்க, விமர்சனமாக வைப்பாங்க. அதுதான் ஒரு குறையாகவும் சொல்லுவாங்க. ஆமாம், சினிமாவில் நடிச்சு ஹீரோ வந்தீங்க வந்துருவாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அதே பண்ணக்கூடாது. ஓகே, அது இமிடியேட்டாக முன்னாடி உட்கார்ந்து இருக்க தொண்டர்கள் எல்லாமே முன்னாள் ரசிகர்கள் தான் இல்லையா? அங்கே கைத்தட்டு வரும். அந்த கைத்தட்டலுக்கு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. சீமான் மாதிரி அங்கே கைத்தட்டு ஒரு 300 பேர் உட்காந்துட்டு அந்த குஷியில் அண்ணன் பேசிட்டே இருப்பாப்ல, இதெல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு கூடாது. அதை தாண்டி பல கோடி பேர் பார்க்க போகிறாங்க வெளியே. அதை மைண்டில் வச்சு தான் பேசணும். அது அந்த மேடையில் இருக்கிறவங்கள இப்போ நம்மளே ஒரு மேடையில் போய் இப்போ நானே போய் பேசுகிறேன்னா அங்கே இமீடியட்டாக அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேட்டர் மூமெண்ட் மாதிரி ஸ்டேஜ் மூமெண்ட் அதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ணுவான், கை தட்டுவான். ஆனால் வெளியே விமர்சனமாக மாறிடும். ஆமாம், நம்மளை நடிகராகவே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தவிர்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்துருவார். இப்போ இது ஒரு விமர்சனம் ஆச்சு இல்லை, இது மாதிரி சினிமா டைலாக்லாம் சொன்னது போது அது ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்போ தானே புதுசாக வராரு, கற்றுக்கிட்டு வர்றதான் எல்லாமே சரி பண்ணிடுவாப்ல. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவரோட தொண்டர்கள் எல்லாமே ரசிகர்கள் தான். ஆமாம், அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணணும்ல, வச்சுக்கணும்ல. அது ரொம்ப முக்கியம். அதுதான் கனெக்ட் பண்ணணும். என்ன டப்புன்னு வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியல நமக்கு அப்படின்னு உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, பேச்சு தோல்வி ஆயிடும். அரசியல்வாதியை தோத்துருவாரு. சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசி ஜெயித்த விஜய் அரசியலில் தோத்துருவாரு. அவர் ரொம்ப சீரியஸா பேசிட்டாருன்னா அப்போ அவர் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஜம்ப் பண்ணி வர முடியும். அப்படியும் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அதுவும் அவர் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். நீங்கள் சீமான் அவர்களை பற்றி பேசினா கேட்குற அவர் ரீசெண்டாக அவரோட ஃபோட்டோ வைரலாச்சு. இவர் அண்ணாமலை அவர் கூட உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அந்த பட்டமளிப்பு அந்த விழாவுக்கு போயிருந்தாங்கல்ல, எஸ்ஆர்எம் விழாவுக்கு போகிறதுக்கு அதே காஸ்டியூம் தான். அப்போ நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா நேராக போய் மேடையில் ஏற்ற மாட்டாங்கல்ல, முன்னாடி வெயிட் பண்ண வைப்பாங்கல்ல, அந்த வெயிட்டிங் ரூம் அது. நான் அதே காஸ்டியூம் தான். அதுக்குள்ள நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதே காஸ்டியூம் தான் போட்டிருந்தாரு, அண்ணாமலையும் அதே காஸ்டியூம் தான் இருந்தாரு. அப்போ அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க சார் உட்கார வைப்பாங்கல்ல, ஃபங்க்ஷன் தொடங்கிட்டோம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டீ காஃபிலாம் கொடுத்து தானே உள்ள கொண்டு போவாங்க இல்லையா? அந்த ஏரியா தான் அது. ஆனால் அதுக்குள்ள அவர் பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அந்த மேடையில் போய் உட்காரதே பிரச்சனைக்குரிய விஷயம் தான். எஸ்ஆர்எம் நடத்துகிற விழா, அவர் பிஜேபியில் இருக்கிறாரு, அண்ணாமலை இவர் போறாரு, அவர் இவரை புகழ, அவர் பாட, நாங்கள் ஆட அவர் பாடங்கிற மாதிரி மாற்றி பொழுதுட்டு இருக்கிறதே அதை விட இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மாறிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே அவருடைய தம்பிகள் தொண்டர்கள் எல்லாம் வந்து எப்படி இதை ரிசீவ் பண்றாங்கன்னு தெரியல. நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும் அவர் இப்படித்தான்ட்டு. பாவம் தம்பிகள் எப்படி அதை மனத்தை தான் வேற வழி இல்லாமல் முட்டு கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே தனியாக நின்று தாக்கு பிடிக்க முடியும்னு ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தனியாக நின்று தாக்கு பிடிக்க முடியல, நீங்கள் எந்த இடத்துல போய் இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமாக. சரி, கூட்டணி கூட போகலாம்.
கூட்டணிங்கிறது காலங்காலமாக ஒரே கட்சியோட தான் கூட்டணி இருக்குன்னு கிடையாது. அந்தந்த தேதியில் அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் இனிமேல் பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இனிமேல் போக மாட்டாங்க. இனிமேல் போனால் அது பெரிய விமர்சனமாக போக மாட்டாங்க. அது எந்த காலத்தில் நடக்க போகிறது நான் நம்புறேன். தட் மீன்ஸ் திமுக சொல்கிறேன். ஓகே. அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சேர்ந்துட்டாங்க, வேற ஆப்ஷன் இல்லைன்னு விட்டுக்கோங்களேன். திமுக சொல்கிறேன். ஸோ அது பண்ண மாட்டாங்க. இப்போ விசிகா வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்துச்சு. ஓகே. விசிகா அதுக்கு ரெடியாக இல்லை திருமாவளவன் அவர்கள். அப்போது கலைஞர்கள் அவர்கிட்ட சொன்னது, ஏன் கூட்டணியில் நீ இருக்கப்பா, நம்ம கூட்டணியில் அவங்க இருக்காங்க, அதுக்கு நீ ஒரி பண்ற, நீ ஏன் கூட தானே இருக்கிற, அவங்க கூட இருக்கிறங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணதா சொன்னாங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் பாமகவும் பிஜேபியும் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிவிக்கிறார். அப்படின்னா அவங்க கூட்டணியில் இல்லையா இவங்க கூட்டணியில் இல்லைன்னு கேட்பாங்கல்ல. பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் எல்லாரும் வராங்க. இனிமே இல்லை வேணான்னு வராங்க. இது தவறான பக்கம், நான் இருந்தால் சரியான பக்கம் இருப்பேன், இருக்கிறத இது பெஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி இருப்பேன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கமல் சார் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, அவர் வந்து காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் தான் இருக்கிறே தவிர போன எலெக்ஷன் அவர் பிஜேபி பக்கம் போகல இல்லையா. ஸோ எது இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிறத பார்த்து தான் போகணுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு நேரடி அங்கே போய் உட்காந்துட்டு மும்மொழி கொள்கை ஏற்று பேசுறாரு, ஆனால் வந்து தமிழை வந்து பிரதமர் அவர்கள் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறாரு பேசுறாரு அப்படிங்கிறது இது நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா. அவங்க தான் மும்மொழி கொள்கை போட்டு அவ்வளோ தூரம் பண்ணுறோம், நீங்கள் அதான் விமர்சிக்கிறீங்க. கட் பண்ணால் அவர் தமிழ் பேசிட்டா மட்டும் நான் எல்லா மேடையிலும் இங்கே தமிழ் பேசிட்டு பின்னாடி போயிட்டு தமிழுக்கு ஒவ்வாத வேலைகளை செஞ்சுட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? எந்த யூஸுமே இல்லை. முரண் இருக்கு, பெரிய முரண் இருக்கு. சீமான் அவர்கள் இனிமேல் அப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும்ப்பா. அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் தஞ்சம் அடைந்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழல்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா அப்படி நினைக்கிறாரோ இல்லையோ. இன்னொன்று, எப்படி நம்ம வந்து அவங்க மதம்ங்கிற பேர்ல வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம மொழிங்கிற பேர்ல அதே விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தோம். அங்க மதம் இங்க மொழி, மற்றபடி சொன்ன விஷயம்லாம் ஒன்று தான். பட் ஸ்டில் கமல் சாருமே ஃபர்ஸ்ட் டிஎம்கே அப்போஸ் பண்ணி தான். ஆமா, இப்போ இங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு எலெக்ஷனுக்கு வரும்போது நீங்க அங்க ஆளுங்கட்சி யாரோ இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி தானே சொல்ல முடியும். விஜய் வராருன்னா விஜய் வந்து திமுக அதிமுக தானே எதிர்க்க முடியும். இங்க அவங்க ரெண்டு கட்சியை தான் ஆண்டிட்டு இருக்காங்க, அதானே எதிர்க்க முடியும் இல்லையா. இது எல்லாரும் பண்றது தானே. இப்போ வைகோ அவர்கள் திமுகவோட பிரச்சனை பண்ணிட்டு தான் வெளியே போனாரு, மறுபடியும் எப்படி வந்ததுன்னு இது நடக்கிறது தான். ஆனா தவறான பக்கம் போய் நிற்க கூடாதுங்கிறது தான் இல்லையா. ஸோ அதுதான் விஷயம். இவர் இன்னும் கூட்டணி எல்லாம் சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கூட்டணியில போயிடுவார் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் ஓகே கூட்டணியில போயிடுவார் நினைக்கிறேன். அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஆனா இப்ப விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம நிக்கிறதுங்கிறது ஒரு கரெக்டான காலா. விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அந்த அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குங்கன்னா ரொம்ப வேகமா இந்த கூட்டணிக்கான வேலையை செஞ்சிருக்காங்க பிஜேபின்னு நான் பாக்குறேன். ஓகே, ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஆயிடும். பிஜேபிக்கு தனியா என்னன்னா இங்க ஒண்ணு நடக்காதுன்னு தெரியும். இப்ப எதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிஞ்சதுக்கு காரணமே அண்ணாமலை தான். இப்போ ஏடிஎம்கே சொல்றது என்ன, நாங்கள் கூட்டணி சேர்றோம் கூட உடனே இல்லை, பல விஷயங்கள் நடந்து ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வந்திருந்தா கூட அண்ணாமலையை மாத்திருங்கிறது அவங்களோட ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஓகே, அப்போ அண்ணாமலையா அதிமுகன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிமுக தான் முக்கியம். அண்ணாமலை வச்சு என்ன பண்றது புரியுது. அவர் இங்கே ஆக்டிவா வச்சிருக்காரு, சீமான் சொல்றது போல ஆக்டிவா வச்சிருக்காரு, கட்சி எல்லாருக்கும் தெரிய வச்சு ஓட்டு விடணும்ல இல்லையா. இந்த எலெக்ஷனுக்கு அது என்ன ஹெல்ப் ஆகுனா, இந்த எலெக்ஷனுக்கு அவங்க ஏற்கனவே 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த எலெக்ஷன் அப்புறம் ஒரு 10 எம்எல்ஏ வரும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா. கட்சி அப்படித்தானே யோசிக்கும். அப்போ அண்ணாமலை முக்கியமாக அதிமுக முக்கியம், அதிமுக தான் முக்கியம். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சுட்டுருவாங்க, இல்லை வேறு ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ரொம்ப இன்ஃப்ளூன்ஸான ஆள் தான், பெரிய தொடர்புலாம் இருக்க ஒரு ஆள் தான் கட்சிக்குள்ளே அண்ணாமலை. அதனால் அவர் சும்மா அப்படி ஹெச்ராஜ மாதிரிலாம் ஓரமாக உட்கார வச்சிட மாட்டாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு இணையமைச்சர் பதவியோ இல்லை சம்திங் கௌரவமான பதவிகள் ஏதாவது கொடுத்தா உட்கார வைப்பாங்க, அப்படி ஓரமாக உட்கார வைக்க மாட்டாங்க. புரியுது. ஸோ அதனால் அது இருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டிஎம்கேல வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளாக ஒரு சிலர் வந்து தப்பாக, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து டப்புன்னு வார்த்தையாக தப்பாக விடுறதுங்கிறது சரியா? கட்சியோட மேலிடம் இருக்குல்ல, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்க பேசுகிறது தான் கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா. நேரடியாக முதலமைச்சர் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இவங்க எங்கே போய் பேசுகிறாங்கிறதே தெரியாது அவங்களுக்கு இல்லையா. மேடை பேச்சாளர்கள் கட்சி சார்பாக பேசுகிறவங்க, அவங்களுக்கு ஃபில்டர் கிடையாது, அவங்க பாட்டு பேசி விட்டுருவாங்க. இது நடந்ததுக்கப்புறம் வேணா தம்பி இந்த மாதிரி பேசாத ராஜா, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தகவலாக சொல்லலாம், இல்லை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். தவிர நடக்கிறது முன்னாடி ஒன்றும் பண்ணிட முடியாதுல்ல. அரசியலில் மாண்பு ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் 100% மாண்பை எதிர்பார்த்துட முடியாது. இப்போ ஒரு மாண்போட ஒருத்தர் கட்சி தொடங்கி மாண்போட இப்போ விஜய் கட்சி தொடங்குறாரு, பேசுறாரு, மாண்போட இருக்காருன்னா அவங்க கட்சி தொண்டர் ஒருத்தர் கட்சியில் பொறுப்பு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, என்ன பண்ண முடியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஊழல் ஆட்சியை தருவாண்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இப்போ லஞ்சம் வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது.
ஸோ 100% எல்லாமே கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் அப்படி பேச வேண்டியது இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஓகே. அண்ட் சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களால் ஒரு சில பிரச்சனைகள் எழுறதை நம்மளால் பார்க்க முடியும். இர்ஃபான் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வியூஸ் லிட்டலாக டவுன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு வியூஸ் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக? இல்லை, முதல்ல நான் அவர் வீடியோ பார்த்ததில்லை. ஓகே. நான் அவரோட ஏதாச்சும் கட்ஸ் வந்தால் பார்த்துருக்கேன். தாண்டி அவரோட வீடியோ நான் முழுசாக உட்காந்து பார்த்ததில்ல. இந்த வீடியோ பார்த்ததில்ல. இது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். சில கட்ஸ்லாம் பார்த்தேன். அப்படி பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஓகேவா? அப்படி பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே ஒரு உங்களுக்கு பிடிக்காத விஷயமே ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் வந்து எடிட்டில் வந்து தானே இப்போ அங்கேயே தூக்கியிருக்கலாமே. என்னோட கன்சர்ன் அதுவாக தான் இருந்தது. அதை எடிட்டில் தூக்கியிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பப்ளிக்கில் போய் ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு தோதான விஷயமா நடக்காது. இப்போ நான் ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருப்பேன். நம்ம சில நிகழ்ச்சிகள் பண்ணும் பொழுது வர்ற கெஸ்ட்டோ இல்லைனா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோ ஏதாச்சும் தவறுதான சில விஷயங்களை பேசிடுவாங்க, அபத்தமாக ஏதாச்சும் பேசிடுவாங்க. நான் ரொம்ப கவனமாக அதை எடிட்டிங்கில் தூக்குவேன். அதை போட்டு அது அவங்களுக்கு தான் கெட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கெட்ட பேர் ஆக போகிறது இல்லை, அது வைரல் கூட ஆகும். ஆனால் நான் அதை கவனமாக தூக்குவேன். அவங்கள திட்டிட்டு இருப்பான்ல நாளைக்கு. ஆமாம், 10 பேர் இங்கே திட்டிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஷோவில் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவையில்லாமல் அவங்கள எப்போ ஒரு ஷோக்கு வந்தோம் இப்படி ஆகி போச்சுன்னு தானே தோணும். ஆமாம், தட் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய தப்பான பொலிட்டிக்கல் கருத்தை ஸ்ட்ராங்காக பேசணும் வச்சுக்கோங்க, அதை போட்டுருவோம். நான் சொல்றது அவங்களை மீறி சில வார்த்தைகள் வந்துடும். ஆமாம், தெரியாம வர்றது அன்கான்சியஸாக ஏதோ ஒன்று சம்திங் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்ப்பேன். அப்படி இருக்கும் அது மாதிரி ஷோவில் பேசும்போது இப்போ பைட்லாம் நம்ம சேனல் எடுக்க போகும்போது இல்லை இது வேணாம், இது தப்பாயிடும், தேவையில்லாம அவங்கள ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்கள திட்டுவாங்க, இது கொஞ்சம் தூக்கிருங்கப்பான்னு சொல்லுவேன். அந்த கன்சர்ன் நமக்கு இருக்கணும். ஓகேவா? அந்த கன்சர்னோட அவர் செயல்பட்டு அதை எடிட்டிங்கில் தூக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது ஆரோக்கியமான விஷயமா பார்க்கலாம். ஆனால் அவருக்கு ஸ்ட்ராங்கான அந்த டிஎம்கேவோட சப்போர்ட் நம்மளால் பார்க்க முடியாது. கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு 2 உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவங்களா இருக்கட்டும், எல்லாம் இன்டர்வியூ பண்ணார். ஸோ எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்கறது, நார்மலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ ஒரு யூடியூபரோ தப்பு பண்ணும்போது நடவடிக்கை எடுத்தவங்க ஏன் இர்ஃபான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களில் பங்கேற்கும் போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இர்ஃபானோட நான் டிஎம்கே இருக்க எல்லா இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். இதா அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுனால எல்லாம் ஒருத்தர் க்ளோஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு உண்மையான கருத்து கிடையாது. என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு கேஸ் மாட்டிடுச்சு, நேரம் அவங்க திமுக இருக்க அவங்க தான் ஃபோன் பண்ணி சரி பண்ணிட்டாங்களா, இதை பார்த்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நோ அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, நீங்கள் வந்து உதயநிதி இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி ஒரு பிரச்சனை மாட்டியோ போய் அப்படின்னு இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டு வந்துட்டு உன்னை காப்பாற்றின வேலையான்ருவாங்க. அவங்க பேரில் கெட்டு போகும். அதனால் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை இப்போ நீங்கள் வந்து இந்த இஷ்யூக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் அதையே ஒரு இதுவாக கொண்டு வராங்க. இப்போ அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, அது சோஷியல் மீடியாவில் அப்படி ஒன்று பரப்புறாங்க அப்படிலாம் கிடையாது. அதான் சொன்னேன். நான் வந்து அவ்வளோ இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். கனிமொழி எவ்வளோ 4 வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். உதயநிதி எவ்வளோ 4 வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். பிடிஆர் எல்லா திமுகவில் இருக்க ஸ்டாலின் அவளை தவிர எல்லாருமே நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அதுக்காக இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து நேராக என்ன காப்பாற்றுவாங்களா என்ன? இல்லை நம்ம தான் போய் கேட்க முடியுமா? முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வந்து அப்போ இன்டர்வியூ பண்ணுறவங்களை காப்பாற்றுறதுனா இன்டர்வியூ பண்ணுற எல்லாரும் காப்பாற்ற இருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நம்ம புரிஞ்சிக்க வேணாம். அது ஒரு நடுவில் ஒரு இஷ்யூ வந்தப்போ, அந்த ஆக்சிடென்ட் இஷ்யூ வந்தப்போ அப்படி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அதனால அப்படி ஒன்று இங்கே தொடர்ந்துட்டே இருக்கு. ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காருன்னா முறையாக வழக்கு போடுங்க, அதை நியாயமாக நடத்தினா அதுக்கான விஷயம் நடந்துட்டு இருக்கட்டும். அவ்வளோதானே. அதில் லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்ஃப்ளூயன்சஸாக பார்க்கும்போது இப்போ நிறையா கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போது கவர்மெண்ட் ஒரு சில கண்ட்ரோல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரீசெண்டாக இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டப்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் சேனலில் கொடுக்காத இன்டர்வியூஸ் கூட இன்ஃப்ளூயன்சஸ், கரண்ட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸோட போய் கொடுக்குறாங்க. இதுக்கான அந்த ரீசன் என்ன? யங்ஸ்டர்ஸை பிடிக்கணும்னு ஐடியாவா, இல்லை அவங்களோட கண்ட்ரோல் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறது ஐடியா? ப்ரொமோஷன் உங்களுக்கு கல்ச்சர் வைஸ் ஒவ்வொரு டைமில் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சஸ்க்கு நல்ல ரீச் இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இன்டர்வியூ எடுத்து ஒரு 3 லட்சம் போகுதுன்னா அவங்க எடுத்தால் 10 லட்சம் போகும். ஓகேனா அந்த சேனலுக்கு இண்டிவிஜுவல் சேனல், அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அங்கே மட்டுமே இருக்கிறாங்க. நம்ம சேனல்ஸ் அப்படி கிடையாது இல்லையா? நம்ம நிறைய விஷயம் போடும், அதில் ஒரு இன்டர்வியூ வரும். அவங்களுக்கு அப்படி முழுக்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் போகுது, மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி ஒன்று இருக்கிறாங்க. அதுக்கு உழைச்சிருக்காங்க. சும்மா ஈஸியாக வந்தது இல்லை, வருஷக்கணக்காக உழைச்சி வேலை செஞ்சு தான் அந்த ரிசல்ட் அவங்களுக்கு வந்திருக்கும் போது அந்த ரீச்சுக்காக போகிறாங்கிறத பார்க்க அது ஒரு கல்ச்சர். இப்போ சித்து மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இல்லையா, யுவன் சங்கர் ராஜெல்லாம் போய் உட்காந்துருந்தார் இல்லையா, என்ன இவன்லாம் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா கீழே வந்து வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்படி கிடையாது, இது ஒரு கல்ச்சர். ஒவ்வொரு காலகட்டம் அந்த ப்ரொமோஷன் மெத்தட் மாறிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு தேதிக்கு அங்கே போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் பொலிட்டிஷியன்ஸை யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்தால் நாங்கள் கிராஸ் கொஸ்டின் 4 கேள்வி கேட்போம், ஒரு சர்ச்சையாகும், ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். அங்கே போனால் அதெல்லாம் இல்லை, ஜாலியாக கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அரசியல் பெருசாக இருக்குமான்னு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சாலுமே அவங்க அந்த இன்டர்வியூட மோட்டோ வந்து ஜாலியாக பேசுறதுனால அவங்க போய் அவங்களை பற்றி ஷேர் பண்ணுற விஷயங்களை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச விஷயங்களாம் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு ரீச் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு இன்டர்வியூவாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல ஒரு ஜோவியலான ஒரு இன்டர்வியூவாக வருது, அதனால பண்ணுறாங்க. இந்த ஸ்டைல் மாறும்.
இது இந்த டைம்ல இப்படி இருக்கு. இப்போ 2 வருஷமா இருக்குதா, இன்னும் 2 வருஷம் கழியும்போது இது மாறிடும். புரியுது. அது இப்போ நீங்க பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு டைம்ல நாங்க தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தோம். நான், ஆவுடையப்பன். ஆமா. ஜேர்னலிஸ்ட் டிஜிட்டலா சொல்றேன், சேட்டலைட்டை விட்டுருவோம். டிஜிட்டலா இப்போ நான், ஆவுடையப்பன் எல்லா இன்டர்வியூ எடுப்போம் ஆமா. இல்லையா. அவர் ஒரு டிஜிட்டல்ல பெரிய 2 பிராண்ட்ல நாங்க 2 பேரும் இருந்தோம். ஸோ மேஜர் இன்டர்வியூஸ்லாம் எங்களுக்கு தான் வரும், நாங்க தான் எடுப்போம். கரெக்டா. ஸோ அது ஒரு கல்ச்சராகவே இருந்தது. இன்டர்வியூவா நேரம் எங்களுக்கு அடிப்பாங்க. சார் அவங்களுக்கு கொடுத்துடலாம், சரி அவர் விஷன் எடுக்கிறாரா, சரி எடுத்துலாம், அவருக்கு கொடுத்துலாம், அப்படி தான் வருவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸோட ஆதிக்கம் அதிகமாக அங்கே போகிறாங்க. நாளைக்கு இன்னொன்று வரும், புரியுது. அது மாறிட்டு தானே இருக்கும் இல்லையா. அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.